இப்போ நம்ம தனி வட்டி கணக்குகள் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. தனி வட்டி கணக்குகள்ல வந்து நார்மலா நம்மளுக்கு ஈஸியா வட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி, வட்டி வீதம் கண்டுபிடிக்கிற மாதிரி, இல்ல ஆண்டுகள் இல்லைன்னா அசல் கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்க கணக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த கணக்கு பார்க்கலாம். ராகுல் 7/6/2006 அன்று ரூபாய் 4000 கடனாக பெற்று அதை 19/8/2006 அன்று திரும்ப செலுத்தினார். 5% வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளவு? அசல் பி கொடுத்திருக்காங்க 4000, வட்டி வீதம் வந்து 5% கொடுத்திருக்காங்க. இல்ல எண் வந்து எப்படி கொடுத்திருக்காங்கன்னா 2 தேதிகள் கொடுத்திருக்காங்க. 7/6/2006 இருந்து 19/8/2006 வரை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதை வந்து நம்ம எப்படி ஆண்டாவோ இல்ல நாட்களாவோ எப்படி நம்ம வந்து கணக்கிட போறோம்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த கொடுத்திருக்கிற வருஷம் வந்து லீப் ஆண்டா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப 2006 வந்து 4ஆல வகுப்பட்டா அது வந்து லீப் ஆண்டு. அதாவது நார்மலா 365 நாள் இருக்கும் ஒரு வருடத்திற்கு. சப்போஸ் இது 4ஆல வகுப்பட்டா 366 நாட்கள் இருக்கும். அதாவது பிப்ரவரி மாதத்துல 29ஆவதா ஒரு நாள் இருக்கும். இப்ப வந்து இது 4ஆல வகுப்படாது, அதனால இது லீப் ஆண்டு கிடையாது. இப்போ நம்ம இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் எத்தனை நாட்கள் அப்படிங்கறத இப்ப கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஜூன் மாசத்துல மொத்தம் எத்தனை நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 நாள். இப்போ 30ல 7 கழிச்சிட்டோம்னா 23 நாள் இருக்கும். அடுத்து ஜூலை மாசம் வந்து மொத்தம் 31 நாள். அடுத்து ஆகஸ்ட்ல 19 நாள் கொடுத்திருக்காங்க. அப்போ ஆகஸ்ட்ல 19 நாள். இது 3 கூட்டினீங்கன்னா 73 நாள் இருக்கும். அப்ப எண் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 73 நாட்கள். இப்போ இதை வச்சு நம்ம ஈஸியா வட்டி கண்டுபிடிச்சிட்டு அதோட அசலை கூட்டி செலுத்திய தொகை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அசல் பி வந்து 4000, நாட்கள் வந்து 73 நாட்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். மொத்த நாட்கள் வந்து 365 நாட்கள். 73/365 போட்டாச்சு. வட்டி வீதம் 5%. இப்போ 5/100. இப்போ இதை அடிக்கலாம். இந்த 2 0க்கும் இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 73ன்ற நம்பர் வந்து அடிக்கடி இந்த மாதிரி கணக்குகள்ல கேட்கறாங்க. அதனால 73ஓட மடங்குகள் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்ல இங்க பெருக்கி போட்டுக்கலாம். 73 வந்து 365 5 முறை வரும். இந்த 5க்கு இந்த 5 கேன்சல் பண்ணிடலாம். தனி வட்டி கண்டுபிடிச்சிட்டோம் 40 ரூபாய். மொத்த தொகை கண்டுபிடிக்கலாம். மொத்த தொகை அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் அசல் எவ்வளோ 4000 பிளஸ் நம்ம கண்டுபிடிச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 40. இப்போ மொத்த தொகை 4040. அடுத்த கணக்கு. ஒரு குறிப்பிட்ட அசலானது தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் ரூபாய் 8880 4 ஆண்டுகளில் ரூபாய் 7920 மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி வீதத்தை காண்க. ஒரு குறிப்பிட்ட அசல்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அசல் 6 வருடங்களில் என்னவா மாறுது 8880 மாறுது. 8880 மாறுது. இது வந்து மொத்த தொகை, அதாவது அமௌண்ட். இதுல அசலும் இருக்கும் வட்டியும் இருக்கும். 1 மடங்கு அசல் இருக்கும், மீதி வந்து வட்டி இருக்கும். அதே அசல் வந்து எத்தனை ஆண்டுகள்ல 4 ஆண்டுகள்ல எவ்வளவு மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க 7920 மாறி சொல்லியிருக்காங்க. இதுலயும் அசல் இருக்கும் வட்டியும் இருக்கும். 1 மடங்கு அசல் இருக்கும், மத்ததெல்லாம் வந்து வட்டி. என்ன கேக்குறாங்க அப்படின்னா அசல் மற்றும் வட்டி வீதத்தை காண்கன்னு கேக்குறோம். அசல் வந்து கேக்குறாங்க பி என்னன்னு கேக்குறாங்க, வட்டி வீதம் ஆர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இதுல இருந்து இதை கழிச்சா 960 வருது. இந்த 960ங்கிறது வந்து 2 வருஷத்துக்கான வட்டி. ஏன்னா அசல் வந்து இதுலயும் 1 மடங்கு இருக்கும், இதுலயும் 1 மடங்கு இருக்கும். அப்ப அசல் வந்து இதுலயே மைனஸ் ஆயிடும். மீதி இருக்கிறது வந்து வட்டி தான். இப்ப 960ங்கிறது 2 வருஷத்துக்கான தனி வட்டி. இது 1 வருஷத்துக்கான தனி வட்டி நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதை வந்து 2ஆல வகுத்துடலாம். 960 20/2. 1 2 4 2 8 மீதி 1 8 2 16 0. 1 வருஷத்துக்கான நம்ம தனி வட்டி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுல வந்து ஏதாவது ஒரு டேட்டா எடுத்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்க, அசலும் வட்டி விதத்தையும் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து மொத்த தொகைக்கான ஃபார்முலா எடுத்துக்கலாம். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் இன்ட்ரெஸ்ட். இப்போ அமௌண்ட் இது எடுத்துக்கலாம். 7920 ஈக்குவல் டு பி நம்மளுக்கு தெரியாது,
இன்ட்ரெஸ்ட் வந்து இது வந்து 4 வருஷத்துக்கான மொத்த தொகை. அப்ப 4 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன, இது ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப 4 × 480. இப்ப நம்மளுக்கு பி தான் தேவை. பி மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இது எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 7920 மைனஸ் 480 பெருக்கினீங்கன்னா 1920. 7920 இருந்து 1920 கழிச்சோம்னா உங்களுக்கு 6000 கிடைக்கும். இப்ப இந்த 6000 தான் வந்து அசல். இப்ப அசல் கண்டுபிடிச்சிட்டோம். வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும். இப்ப நம்மளுக்கு எதுடைய வேல்யூ எல்லாம் தெரியுமோ அதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். அசல் தெரியும் 6000, n வந்து 4 வருஷம் 4 years, ஆர் வந்து தெரியாது, இன்ட்ரெஸ்ட் தெரியும் 4 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் 1920. இப்ப நம்ம ஆர் கண்டுபிடிக்கலாம். பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலால போடலாம். இன்ட்ரெஸ்ட் வந்து 1920, பியோட வேல்யூ 6000, என்னோட வேல்யூ 4, ஆரோட வேல்யூ தெரியாது பை 100. இந்த 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம். ஆறு மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், இதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 1920 டிவைட் பை 60 × 4. ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிடலாம். 4 16, மீதி 3, 8 32, 1 6 8 48. அப்போ வட்டி வீதம் 6 கண்டுபிடிச்சிட்டோம், 8%. அடுத்த கணக்கு, ஒரு அசலுக்குரிய தனி வட்டியானது அவ்வசலின் 1/25 மடங்கிற்கு சமம். மேலும் வருடத்தின் எண்ணிக்கையும் ஆண்டு வட்டி வீதமும் சமம் எனில் 4 ஆண்டுகளின் முடிவில் கிடைக்கும் தொகையானது அசலை போல் 1.08 மடங்கு, அசலை போல் 1.21 மடங்கு, அசலை போல் 2 மடங்கு, அசலை போல் 1.81 மடங்கு. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. முதல்ல இந்த கணக்கு என்னன்னு புரிஞ்சுக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அசலுக்குரிய தனி வட்டியானது அவ்வசலின் 1/25 மடங்கிற்கு சமம். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த அசலை போல் 1/25 மடங்கு, அசலுங்கிறது பி, அதனுடைய தனி வட்டியானது 1/25 மடங்கிற்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வருடத்தின் எண்ணிக்கையும் ஆண்டு வட்டி வீதமும் சமம். வருடத்தின் எண்ணிக்கைனா என்ன, ஆண்டு வட்டி வீதம்னா 6, இது ரெண்டும் சமம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கடைசியில என்ன கேக்குறாங்க அப்படின்னா, 4 ஆண்டுகளின் முடிவில் கிடைக்கும் தொகை கேக்குறாங்க. அப்ப n = 4 அப்படின்னா அமௌண்ட் என்ன, அமௌண்ட் என்னவா இருக்கும், அசலை போல் இந்த மடங்கா இருக்குமா, அசலை போல் 1.21 மடங்கா இருக்குமா, இல்ல 2 மடங்கா இருக்குமா, இல்ல இந்த மடங்கா இருக்குமா, இதுதான் கேள்வி. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உடைய ஃபார்முலா எழுதிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உடைய ஃபார்முலா PNR/100. இதுல ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, என்னன்ட்டு என்னும் ஆரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம்னா ஆரையும் எக்ஸ்ன்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா என்னும் ஆரும் சமம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1/25p அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதெல்லாமே இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 1/25p = p தெரியாது, என்னுக்கு பதில் என்ன பண்றோம், எக்ஸ் போடுறோம், இன்டூ ஆருக்கு பதிலும் எக்ஸ் போடுறோம் பை 100. இப்ப எக்ஸும் வந்து எக்ஸ் ஸ்கொயர், அப்போ p × x² பை 100. எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டோம், மீதிலாம் இன்னொரு பக்கம் கொண்டு போயிடலாம். இப்போ 1/25p இன்டூ இங்க p/100 வந்து தலைகீழ் ஆச்சுன்னா 100/p ஆயிடும். இந்த p கேன்சல் ஆயிடும். இங்க 1 25 4 25 100. அப்ப x² நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 4. இந்த பக்கம் இருக்கிற ஸ்கொயர் வந்து அந்த பக்கம் போனா ஸ்கொயர் ரூட் ஆகும். அப்ப 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும், 2. அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 2. ஓகே, அடுத்து அமௌண்ட் தான் நம்மளுக்கு தேவை இல்லையா, அதனால அமௌண்ட்டுடைய ஃபார்முலா எழுதிக்கலாம். அமௌண்ட் வந்து p + i, பிரின்சிபல் + இன்ட்ரெஸ்ட். இப்ப p பிளஸ் இந்த i வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உடைய ஃபார்முலா எழுதலாம். PNR/100. இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, p மட்டும் பொதுவா வெளியெடுத்துட்டா இங்க மீதி என்ன இருக்கும், இங்க p வெளியெடுத்தாச்சு பொதுவா, இங்க இருந்து ஒரு p பொதுவா வெளியெடுத்தாச்சு. அப்போ 1 + NR/100 இப்படி இருக்குமா. இப்ப இதுல வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இந்த 2 நம்மளுக்கு வந்து என்னென்ன வேல்யூலாம் தெரியுமோ அதெல்லாம் இதுல வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ p × 1 +
என்னுடைய வேல்யூ 4 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 4 வருடமா இருக்கும் பொழுது என்ன தொகை அமௌண்ட் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால என்னக்கு பதில் 4 போடலாம். ஆர் வந்து நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸோட வேல்யூ 2. 4 × 2 / 100. 4 2 8 / 100. இப்போ இங்க வந்து 100 இருக்கு. அப்ப பொதுவா வந்து நம்மளுக்கு 100 கிடைக்கணும்னா இங்க கீழேயும் 100ஆல பெருக்கணும், மேலேயும் 100ஆ பெருக்கணும். இங்க வந்து கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்ப மேல 100ஆல பெருக்கணும்னா 100 + 8 / 100. அப்போ p × 108 / 100. இப்போ ரெண்டுத்தையும் அடிக்கலாம். ஒரு 100 100, ஒரு 100 100. இங்க 8 இருக்கு, புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்துக்கலாம். 80 ஆகும். அப்பவும் வந்து நம்மளால வகுக்க முடியாது. ஸோ இன்னொரு 0 போட்டுட்டு இன்னொரு 0 சேர்த்துக்கலாம். அப்போ 800 ஆகும். இப்போ 8 × 100 800. அப்போ 1.08 நமக்கு கிடைக்கும். இப்போ a உடைய வேல்யூ p × 1.08. அப்ப இந்த தொகையானது அசலை போல் 1.08 மடங்கு. pங்கிறது அசல். இந்த தொகையானது இந்த அசலை போல் 1.08 மடங்கு. அடுத்த கணக்கு, ஒருவர் தனது மூலதனத்தின் 1/3 மடங்கை 7% வட்டிக்கும் 1/4 மடங்கை 8% வட்டிக்கும் மீத தொகையை 10% வட்டிக்கும் முதலீடு செய்கிறார். அதன் மூலம் அவர் மாத வருமானமாக ரூபாய் 561 பெறுகிறார் எனில் அவர் முதலீடு செய்த மொத்த தொகை எவ்வளவு? என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒருவர் தனது மூலதனத்தின் 1/3 மடங்கை, அப்ப 1/3 மடங்கு p, அதாவது அசலை வந்து எவ்வளவுக்கு வந்து வட்டிக்கு விடுறாரு? 7% வட்டிக்கு விடுறாரு. அடுத்து 1/4 மடங்கு, இப்போ 1/4 p வந்து 8% வட்டிக்கு விடுறாரு, 8%. அடுத்து மீத தொகையை 10% வட்டிக்கு விடுறாரு. இப்போ மீத தொகைனா அசல்ல இருந்து இந்த 1/3 மடங்கு pயவும் அதே மாதிரி 1/4 மடங்கு pயவும் கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது தான் வந்து மீத தொகை. அதை வந்து 10% அவர் வட்டிக்கு விடுறாரு. அப்படின்னா மொத்தமா அவர் வந்து மாசம் 561 ரூபாய் வந்து அவருக்கு கிடைக்குது. அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வட்டியா வந்து மொத்தம் 561 ரூபாய் கிடைக்குது. அப்படின்னா முதலீடு செய்த மொத்த தொகை எவ்வளவு? p தான் என்னன்னு கேக்குறாங்க. 1/3 மடங்கு, அதோட 1/4 மடங்கு, அதோட மீத தொகை, இது மூணுத்தையும் சேர்த்து வட்டிக்கு விட்டா எவ்வளவு கிடைக்குதான்? 561 ரூபாய் கிடைக்குதான். அப்ப இது மூணுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கணும்? 561 கிடைக்கணும். அப்ப இதனுடைய வட்டியும் இதனுடைய வட்டியும் இதனுடைய வட்டியும் கூட்டினா நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த வட்டி. அப்ப இது 1 2 3 எழுதிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 is equal to இந்த இன்ட்ரெஸ்ட் 561. சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலா என்ன? PNR/100 பிளஸ் PNR/100 பிளஸ் PNR/100 ஈக்குவல் டு 561. இதுல வந்து நம்மளுக்கு p யோட வேல்யூ தெரியும், இது வந்து r ஓட வேல்யூ தெரியும். n வந்து நம்ம பொதுவா 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ இதனுடைய p யோட வேல்யூ p/3 இன்டூ என்னோட வேல்யூ 1, r உடைய வேல்யூ 7/100 பிளஸ் p/4 இன்டூ 1 இன்டூ 8/100. இதனுடைய p உடைய வேல்யூ p மைனஸ் 1/3p, அதாவது இங்க p மேல போட்டுக்கலாம், மைனஸ் p/4 இன்டூ 1 இன்டூ 10/100 ஈக்குவல் டு 561. இப்போ இதை மட்டும் தனியா சால்வ் பண்ணிக்கலாம். வந்து பகுதி வெவ்வேறா இருக்கு. அப்போ 12p, இங்க கீழே 12ஆல பெருக்கிறோம்னா மேலேயும் 12ஆல பெருக்கிறோம். இங்க 3 கூட 4 பெருக்குனா 12 வரும், மைனஸ் 4p. அதே மாதிரி இங்கே 3ஆல பெருக்கிறோம்னா மேலேயும் 3ஆல பெருக்கிறோம், மைனஸ் 3p/12. 12ல 4 போச்சுன்னா 8, 8ல 3 போச்சுன்னா 5. இப்போ 5p/12 அப்படின்னு வரும். இப்போ p/3 இன்டூ 7/100 பிளஸ் p/4 இன்டூ 8/100 பிளஸ் 5p/12 இன்டூ 10/100 561. pக்கு பைல இருக்கிறது 100 கூட சேர்த்து எழுதிக்கலாம். அப்ப 7p/3 இன்டூ 100 பிளஸ்
8p by 4 into 100 plus இங்க 5ஐயும் 10ஐயும் பெருக்கினா 50p by 12 into 100 equal to 561. கீழே இருக்கிறத பெருக்கி எழுதியிருக்கோம். 300, 400, 1200. இது வந்து எல்சிஎம் எடுக்கலாம். 1200 கீழே வரும். இங்க வந்து 4ஆல பெருக்குனா 12 1200 வரும். இப்போ மேலேயும் 4ஆல பெருக்கணும். 7 28p பிளஸ் இங்க 3ஆல பெருக்கணும். மேலேயும் 3ஆல பெருக்கணும். 824p பிளஸ் 50p ஈக்குவல் டு 560. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 102p பை 1200 ஈக்குவல் டு 561. p மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம், இதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 1200 பை 102. ரெண்டாவது பொருள் அடிக்கலாம். 2 10 2 6 12 மீதி 2 0. 51ஆல 561 அடிச்சிங்கன்னா இது ஒரு முறை வரும். இது வந்து 11 முறை வரும். 11 51 561. 11 6 66 மீதி 2 0. 6600. அவர் முதலீடு செய்த மொத்த தொகை கண்டுபிடிச்சிட்டோம். 6600. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.